இலங்கைக்கு ஆதரவு தெரிவிக்கும் அமெரிக்காவின் யோசனை தொடர்பில் ஐநா மனித உரிமை ஆணைக்குழுவின் உறுப்பு நாடுகளிடையில் கருத்து வினவப்பட்டது. தற்போது ஜெனீவாவில் நடைபெற்று வரும் மனித உரிமை ஆணைக்குழுவின் அமர்வுகளில் பங்கு பற்றியுள்ள பிரதிநிதிகளிடம் அந்த யோசனை அடங்கிய பிரதிகள் பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இலங்கை அதிகாரிகள் ஜெனீவாவில் ராஜதந்திர நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாக பிரதி வெளிவிவகார அமைச்சர் ஹர்ஷ டி சில்வா தெரிவித்தார். இலங்கை தொடர்பான ஜெனீவாவின் அறிக்கையை ஆய்வுக்குட்படுத்துவதற்கு முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவின் பங்கு பெற்றுதலுடன் உபக்குழு ஒன்றை ஸ்தாபிப்பதற்கு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி நடவடிக்கை எடுத்துள்ளது. நிமல் சிறிபால டி சில்வா, அனுர பிரியதர்ஷன யாப்பா, ஃபைசர் முஸ்தபா, துமிந்த திசாநாயக்க, சுசில் பிரேமஜயந்த, லால் குணசேகர மற்றும் அதாவது செனவிரத்ன ஆகியோரும் இந்த உபக்குழுவில் உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். இந்த குழு நாளை கூட உள்ளதாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளர் துமிந்த திசாநாயக்க தெரிவித்தார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மத்திய செயற்குழுவினால் உபக்குழு நியமிக்கப்பட்டுள்ளது. ஜெனீவா அறிக்கை தொடர்பில் கண்காணித்து கட்சிக்கு அறிக்கை சமர்ப்பிப்பதற்காக இந்த குழு நியமிக்கப்பட்டுள்ளது. இது மிகவும் நீண்ட அறிக்கையாகும். இதன் காரணமாக கட்சியின் மத்திய செயற்குழு உபக்குழுவை நியமித்துள்ளது. நாளை கூட்டம் இடம்பெறவுள்ளது. அரசியல்வாதிகளிடம் மாத்திரமின்றி சட்ட வல்லுநர்களின் ஆலோசனைகளையும் பெற்று அறிக்கையை தயாரிக்க உள்ளோம்.